ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். ஒரு நிமிஷம் இத பார்த்தா மட்டும் போதும். நீங்க இத உத்து பார்த்தா மட்டும் போதும். நீங்க நெனச்ச விஷயம், நீங்க விரும்பின காரியம், நீங்க நெனச்ச நபர் எல்லாமே உங்களுக்கு வசமாயிடும். எல்லாமே நீங்க நெனச்சபடியே உங்ககிட்ட வந்து சேரும். நீங்க மந்திரம் சொல்ல தேவையில்ல, பூஜை எதுவும் செய்ய தேவையில்ல, எழுதவும் தேவையில்ல. பக்கம் பக்கமாக இத்தனை முறை, அத்தனை முறைன்னு எழுதவும் தேவையில்ல. இந்த 555, 333 மெத்தட்லாம் கூட தேவையில்ல. தினமும் காலையில எழுந்த உடனே ஒரு நிமிஷம் அளவுக்கு உத்து பார்க்கணும். அவ்வளோதான். வேற எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சூப்பரான விஷயம்தான் இது இல்ல? சிரமமே இல்லை. நம்ம இருக்கிற அவசர உலகத்துல கடினமான வேலைகள் மூலியமாக காரியங்களை நிகழ்த்தி கொள்வது என்பது ரொம்பவே எல்லாருக்கும் சிரமமான ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப எளிமையா இருந்தா சொல்லுங்க. கஷ்டமே படக்கூடாது. ஆனா நமக்கு பலன் மட்டும் கிடைக்கணும். இது எல்லாருக்கும் உள்ள விஷயம் தானே. கடின உழைப்பு இல்லாமல் நுணுக்கங்களை பயன்படுத்தி எளிமையான விஷயங்களை நம்ம சாதிச்சுக்கலாம். எளிமையாக அந்த காரியத்தை செய்து கொள்ளலாம். உபகரணங்கள், இயந்திரங்கள்லாம் அதன் காரணமாக தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு நபர் கையால ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கும், அவருடைய அறிவை பயன்படுத்தி ஒரு பொறியியல் மூலியமாக ஒரு உபகரணத்தை, டூலை பயன்படுத்தி அவர் அந்த காரியத்தை செய்யும்போது ரொம்ப எளிமையாகவும், விரைவாகவும், நேர்த்தியாகவும் செஞ்சு முடிக்க முடியுது. இந்த காலத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. உதாரணத்துக்கு ஒரு கல்லுல உளிய வச்சு உடைச்சி அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படணும். ரொம்ப அதிகமான எனர்ஜியை செலவழிக்கணும். ஆனா ஒரு மெஷின் மிஷின் இருந்தால் போதும். கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் மிஷின் மட்டும் வாங்கணும், அவ்வளோதான். இந்த மிஷின் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அழகாக ஒரு பிளேடை போட்டு தேவையான அளவு நேர்த்தியாக, மற்ற இடத்துல வீரல் இல்லாமல், விரிசல் இல்லாமல், தேவையான இடத்துல மட்டும் வெட்டாக்கி, ரெண்டாக்கி, துண்டாக்கிக்கலாம். இதுதான் நம்ம மூளையை பயன்படுத்தி, உபகரணங்களை பயன்படுத்தி காரியங்களை எளிமையாக செய்வதற்கு ஒரு உதாரணமாக சொல்லப்பட்ட விஷயம் தான். அது போல தான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ல நம்மளால் முடிந்த வரை எவ்வளோ சுலபமாக, சுருக்கமாக, அதே சமயத்தில் பிரபஞ்சம் விரைவாக அந்த காரியத்தை செய்யும் அளவுக்கு திறன்பட அந்த விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு. அதன் பொருட்டு நிறைய விஷயங்கள், நிறைய மெத்தட்கள் நம்ம கண்டுபிடிச்சு நம்ம அதை பயன்படுத்துறோம். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான, எளிமையான, யாருமே ஈஸியா அவங்களுடைய நோக்கங்களை, இலக்குகளை அடையக்கூடிய ஒரு தந்திரமான ஒரு செயல்பாட்டை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். பதிவை முழுசா பாருங்க. கண்டிப்பாக அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்மளுடைய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அருமையான ஒரு எளிமையான காரியத்தை நம்ம எதற்காக எப்படி செய்யணும்? உங்களுடைய நோக்கங்கள் எதை நோக்கி இருக்கு? உங்களுடைய விஷயங்கள், நிறைவேறாத காரியங்கள் எதை நோக்கி இருக்கு? உதாரணத்துக்கு ஒரு வேலை இல்லாத ஒரு நபர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. படிச்சு முடிச்சிட்டாரு, எவ்வளோ கம்பெனிகளுக்கோ நிறுவனங்களுக்கோ அப்ளிகேஷன் போடுறாரு, வேலை கிடைக்க மாட்டேங்குது. அவங்க வீட்டில் இருக்கிற சொல்லுவாங்க, ஏதோ ஒரு படத்தில் வர மாதிரி, ஆடி போய் ஆவணி வந்தால் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஜாதகம், ஜோசியெல்லாம் பார்த்தாலும் உனக்கு கிடைக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இல்லை ராகு சரியில்லை, கேது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டம் வட்டம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நம்பிக்கிட்டு இவரும் சரி நாள் ஆகட்டும் அப்படின்னு அது ஒரு பக்கம் மனசுல ஓடிட்டு இருக்கும். எப்ப நமக்கு நேரம் சரியில்லைன்ற எண்ணம் நமக்கு வருதோ அப்பயே அதனுடைய தாக்கம் நம்ம அடைய ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு நம்ம எதை நோக்கி போறோமோ அதனுடைய சிந்தனைகளை நம்ம அதிகப்படுத்தணும். இப்போ வேலை அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வாழ்க்கையோட ஆதாரம். இந்த வேலை கிடைச்சாதான் அவர் என்ன பண்ண முடியும்,
வாழ்க்கையோட அடுத்த நிலைக்கு போக முடியும். திருமணம் என்ற ஒரு அடுத்த நிலையை அவர் அடைய முடியும். அடுத்த நிலை குழந்தை, சொத்து சுகங்கள், இப்படி நிறைய விஷயங்களை அவர் வந்து அடுத்தடுத்த இலக்குகளாக அவருக்கு இருக்கும். அதனால ஒரு நல்ல வேலை அப்ப தேவைப்படுது. அப்ப அவர் விரும்பிய வேலையை அவர் வந்து அடைவதற்கு எளிமையான ஒரு வழியை நம்ம இந்த வழியை பயன்படுத்தணும்னா அவர் விரும்பின வேலை அவர் கிடைச்சிடும். இதுவே நம்ம லேட்டா சொல்றோம். இன்னும் அவர் வந்து கல்லூரி காலங்கள்லயே அவர் விரும்பிய வேலையை அவர் முடிவு செய்யற பட்சத்தில் அவர் கல்லூரி முடிச்ச உடனே அதுக்கான வேலை வந்துடும். அடுத்தடுத்த வேலைக்கு போயிட்டே இருந்துடலாம். பலரும் இது வந்து தெரிஞ்சுக்காம போனதுனால தான் கொஞ்ச நாள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் ஆரம்ப காலங்கள்லேயே ரொம்ப இளம் வயதிலேயே வந்து இந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஃபார்முலாஸ் அப்படி அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக சிறப்பான நிலையை எல்லாருமே அடையலாம். அந்த மாதிரி தெரியாமலே இந்த மாதிரியான காரியங்களை செய்தவர்கள் நம்மளுடைய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டிங்கன்னா இளமை காலங்களில் அவங்க அவங்கள அறியாமல் செஞ்ச இந்த டெக்னிக் தான் அவங்கள இந்த நிலைமைக்கு வந்துச்சு, கொண்டு வந்திருக்கு. அப்போ வந்து இந்த வேலைக்கு போகணும், எந்த மாதிரியான வேலை அவருக்கு வேணும் அப்படின்றத அவர் முடிவு பண்ணி ஒரு சின்ன வெள்ளை தாளில் A4 ஷீட் அளவுக்கு இருக்கலாம். இந்த A4 ஷீட்டு பேப்பரை ஒரு கிடைக்கிற ஒரு நேரத்தில் என்ன பண்ணணும்னா ஒரு படம் ஒன்று வரையணும். படம்னா தத்ரூபமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சிறு குழந்தைகள்லாம் படம் வரையும், அற்புதமாக வரையும். எப்படி வரையும்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் போல தான். சும்மா ஒரு உதாரணத்துக்கு படம் தானே தவிர்த்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு படம் கிடையாது. ஒரு கார்ட்டூன் படம் நம்ம எப்படி சிம்பிளாக வரையுமோ அது போன்ற ஒரு படம் நம்ம எல்லாரும் சின்ன வயசில் வரைஞ்சிருப்போம். என்ன வரைஞ்சிருப்போம்? அப்பா, அம்மா, குழந்தை. நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா நம்ம குழந்தையா இருந்த ஒரு படம். 3 பேர். ஒரு வட்டம் போடுவோம், தலை அது. சைடில் 2 சின்ன சின்ன வட்டம் போடுவோம், காது அது. நடுவில் ஒரு வட்டம் போடுவோம், மூக்கு. அதுக்கு கீழே ஒரு நீட்டு வட்டம் போடுவோம், அது வாய். தலைக்கு மேலே குச்சி குச்சா நீட்டிட்டு இருக்கிற மாதிரி கம்பி கம்பியா முடி போட்டுரும். கீழே கழுத்துக்கு ஒரு நீட்டாக ஒரு கோடு, அந்த கோட்டுக்கு மேலே 2 கை 2 கோடு, கால் 2 கோடு. இது அப்பா. பக்கத்தில் இதே மாதிரி உருவத்தை போட்டு அதில் சடை மாதிரி நீட்டாக ஒன்று தொங்க விட்டுருவோம், அது அம்மா. 2 பேருக்கு நடுவில் சின்னதாக ஒரு படத்தை போடுவோம். ஒரு உருண்டை போட்டு ஒரு கோடு 2 சைடில் கை கால் மாதிரி கோடை போட்டோன்னா அது நாம குழந்தைகள்னு வச்சுக்கோங்க. இப்படி வரைஞ்சிருப்போம் சின்ன வயசுல. இப்பயும் குழந்தைகள் வரைவது அப்படித்தான். அப்பா, அம்மா, நான். பக்கத்தில் பேர் எழுதிடுவாங்க இன்னும் சில குழந்தைங்க. அப்பா, அம்மா, இது நான். அந்த குழந்தையோட பேர் என்னமோ அந்த பேரை போட்டுருவாங்க. இதெல்லாமே அற்புதமான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில், மேனிஃபெஸ்ட் டெக்னிக்கில் சூப்பரான ஒரு விஷயம். அறியாமல் செய்கிற குழந்தைகள் செய்கிற இந்த ஒரு விஷயம் அற்புதமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் வேலை செய்யுது. தெரியாமல் செஞ்சதை நம்ம தெரிஞ்சு செய்கிறோம், கவனத்தை வச்சு செய்கிறோம், அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த பேப்பரில் உங்களுடைய படத்தை எப்படி வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். கார்ட்டூன் இதே மாதிரி செட்டப்பில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். உங்களால் இன்னும் கொஞ்சம் நல்லா வரைய முடியும்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் தத்ரூபமாக வரைவாங்க. அப்போ உங்கள் படத்தை நீங்கள் தத்ரூபமாக வரையலாம், தப்பே கிடையாது. சிறப்பாக வரைஞ்சிக்கலாம். வரைய முடியாதவங்க கார்ட்டூனாக வரைஞ்சிக்கலாம். எந்த கார்ட்டூன் மாதிரி வேணாலும் வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு தானே தவிர்த்து உங்கள் முகம் அப்படியே இருக்கணும்னு வழிகட்டாயம் கிடையாது. இப்படி வரைஞ்சிட்டு அந்த படத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு என்ன உங்களுடைய ஆசைகள் என்ன நிறைவேறணுமோ அதை வந்து எழுதணும். இப்போ நீங்கள் வேலைக்கு போகணும். எந்த மாதிரியான வேலை? அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணுமா? அதுவும் எந்த அரசாங்கம்? மாநில அரசாங்கமா, மத்திய அரசாங்கமா, இல்லை என்ன நிறுவனம்? அரசு வங்கியா, இல்லை விமானத்துறையா, போக்குவரத்து துறையா, வங்கித்துறையா, இப்படி எது மேலே உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த துறையில் நீங்கள் என்ன மாதிரி பதவி வகிப்பீங்க, உங்களுடைய தகுதி என்னவா இருக்கு, இந்த தகுதிக்கு நீங்கள் அந்த பதவி வகிக்க முடியும் அப்படின்ற உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக அந்த பதவியோட பெயரை எழுதி அந்த நிறுவனத்தில் நான் இப்படி பணிபுரிகிறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அரசு வங்கியில் மேலாளராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வங்கியோட பேரை போட்டு இந்த வங்கியில், அப்படி இல்லை எந்த அரசு வங்கியில் வேணாலும் நம்ம ஆகலாம்னு நினச்சிங்கன்னா அரசு வங்கியில் நான் மேலாளராக, கிளை மேலாளராக சிறப்பாக என் பணியை செய்து வருகிறேன். அவ்வளோதான் சிறப்பு.
அப்படியே இப்போ நடந்துக்கிட்டு இருப்பதாக ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எழுதணும். எழுதி முடிச்சுட்டு அந்த அந்த படத்தை பென்சிலாலேயோ பேனாவிலையோ சும்மா ஒரு பேருக்குன்னா வரைஞ்சிக்கலாம், இல்லை உங்கள் தத்ரூபமான முகம் தெரிஞ்சாலும் வரைஞ்சிக்கலாம், இல்லை இந்த கார்ட்டூன் போல் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் தான் அது. பக்கத்தில் உங்களுடைய பேர், இன்னொரு பக்கத்தில் உங்களுடைய பேர், இந்த பக்கத்தில் நான் அப்படின்னு போட்டுரும். இதை வந்து உங்களுடைய படுக்கை அறையில், இல்லை நீங்கள் காலையில் எழுந்த உடனே எதை பார்ப்பீங்களோ அந்த இடத்துல, எந்த இடத்த பார்ப்பீங்களோ அந்த இடத்துல, சாமி பூஜை அறையில் பார்ப்பீங்கன்னா அந்த இடத்துல, நீங்கள் எழுந்த உடனே பார்க்குற இடத்துல இதை ஒட்டி வச்சுக்கணும். ஒட்டி வச்சுட்டு எழுந்த உடனே ஒரு சில நிமிடங்கள் அல்லது 1 நிமிடம் குறைந்தபட்சம் அதை பார்த்து, நீங்கள் தான் அது, உங்கள் பேரை பார்த்துடுவீங்க. உங்களுக்குள்ள உங்கள் பேரை பார்த்தோன்னே உங்களுடைய பற்றியான எண்ணம் வந்துடும். உத்து பார்த்து அதை எழுதியிருக்கிறத ஒரு சில தடவைகள் படிங்க. நான் அரசு வங்கியில் மேலாளராக சிறப்பாக பணிபுரிந்து வருகிறேன் அப்படி எழுதிட்டு வேலை கிடைக்கல அப்படின்னா, கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், இதுவே திருமணம் ஆக வேண்டியவங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே போல் உங்கள் ஒரு படத்தை போட்டு, அந்த திருமணம் ஆகிறவங்களா இருந்தால் இன்னொரு படமும் போடணும். இன்னொரு பெண் கார்ட்டூன் படம் ஒன்று பக்கத்தில் போட்டுடணும். பக்கத்திலே போட்டுட்டு, நான் திருமணமாகி என் மனைவியுடன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதை கீழே எழுதி வச்சுக்கலாம். கீழே எழுதி வச்சுட்டு உங்கள் பேர் பக்கத்தில் மனைவி பேர், பேர் தெரியலன்னா மனைவி அவ்வளோதான். ஏன்னா பேர் தெரியாது இல்லை, மனைவி, உங்கள் பேர் மட்டும் போட்டுக்கோங்க. இதை வந்து விரைவாகவே நீங்கள் அங்கே போனால் ஜாதகம் பார்த்தா அந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ணால் திருமணம் நடக்கவும் நடக்காது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எளிமையாக விரைவாக நீங்கள் விரும்பியபடியே நீங்கள் அதை எழுதுகிற வார்த்தை தான், அன்பான என் மனைவியோடு அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கையை நடத்துகிறேன். நீங்கள் எழுதிட்டீங்கன்னா போதும், அன்பான மனைவி வந்துடும். இல்லை நீங்கள் வந்து பேரை எழுதினா கூட அந்த பேர் உள்ள நபரே உங்கள் மனைவியாக அமைவாங்க. அற்புதமான விஷயங்க. ஆனால் இந்த நீங்கள் பேரை எழுதி உங்களுடைய விருப்பமான மனைவியை வர வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் காலதாமதம் ஆகும், கொஞ்ச நாள் எடுக்கும், டியூரேஷன் எடுக்கும். அந்த பேர் உள்ள நபரை நீங்கள் உங்ககிட்ட இழுத்து வர இந்த பிரபஞ்சம். அதனால பேர் இல்லாமல் வெறும் மனைவி போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும். அப்படி தான் நம்ம வந்து நம்மளுடைய நேரத்துக்கு ஏற்ப சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி எழுத கற்றுக்கணும். அடுத்தது, மாணவனாக இருக்கிற மாணவியாக இருக்கிறவங்க, அவங்க வந்து விருப்பப்பட்ட கல்லூரியில் சேரணும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து அவங்க 8வது 9வது இருக்கும்போதே இதை எழுதணும். அப்போ தான் அவங்க விருப்பப்பட்ட கல்லூரிக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கோடு அவங்க போக முடியும். மெடிக்கல் படிக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணுமா, இப்படி எது வேணுமானாலும் போகலாம். நான் இல்லை எந்த கல்லூரியில் நீங்கள் படிக்க விருப்பப்படுறீங்க அந்த கல்லூரியுடைய பேர் போட்டு, அந்த கல்லூரியில் இந்த படிப்பை நான் சிறப்பாக பயின்று பட்டம் பெற்றேன்னு எழுதணும். நீங்கள் முடிச்சுட்டு வர மாதிரி எழுதணும். காலேஜை முடிச்சுட்டு நான் வந்து முன்னணியில், அதாவது மெரிட்டில் இத்தனை சதவீத மார்க்கோ அல்லது மெரிட்டில் முடிச்சுட்டு நான் வெளியில் வந்து முடிச்சிருக்கேன், முடிக்கிறது போதும்னா அப்படி இல்லை, நான் முடிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனியில் பணியாற்றுகிறேன், கொஞ்சம் சேர்ந்தாப்பில் எழுதிட்டீங்கன்னா ஒரு நல்ல வேலையும் சேர்ந்து கிடச்சிடும். இப்படி தான் நம்மளுடைய இலக்குகளை சுருக்கமாக எழுதி ஒரு கார்ட்டூன் படத்தை வரைந்து, உங்களுடைய அந்த கார்ட்டூன் படத்தை வரைந்து பக்கத்தில் இதை எழுதி வச்சிடும். உதாரணத்துக்கு என்னோட மகள்கள், அவங்க வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அதை பற்றி நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பேரை போட்டுருவாங்க. அவங்க சின்ன குழந்தைங்க, அதனால் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, செவுத்துலலாம் கூட எழுதி வச்சுருப்பாங்க. நான் பார்த்துப்பேன். பார்த்தேன்னா எனக்கு ரைட், ஓகே, சிறப்பாக செயல்படுறாங்கன்னு நினச்சிப்பேன். எங்கே வேணாலும் எழுதுவாங்க. நான் சொல்லி தான் கொடுத்தேன். அவங்க வந்து திடீர்னு ஞாபகம் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு செவுத்தில் கூட எழுதிடுவாங்க. அவங்க பேரை போட்டு பக்கத்தில் ஐஏஎஸ். இதெல்லாம் சிறு சிறு பொறிகள் அவங்களுடைய ஆழ்மனதில் பதிய வைத்து விரைவாக அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு சின்ன சின்ன ஊக்குவிக்கிற விஷயங்கள் தான். இது மாதிரி இளம் வயசுலேயே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அவங்களோட இலக்குகளை வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா, அது பற்ற வச்சு அவங்களே வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் பதிய வச்சாங்கன்னா விரைவாக அந்த இலக்குகளை அடைஞ்சிருவாங்க. பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. பணம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கேற்றது போல
எப்போதுமே என்னுடைய கஜானாவில், பணப்பெட்டியில் இத்தனை லட்சங்கள், 1,00,000 இருப்பில் இருந்துகிட்டே இருக்கு. எப்போதுமே என்கிட்ட மிச்சம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு எழுதணும். மிச்சம். செலவெல்லாம் போக நம்மகிட்ட மிச்ச பணம் வந்து ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 என் கையில இருந்துகிட்டே இருக்குது. எப்போதுமே என் கையில இருக்கு பணம் அப்படின்னு எழுதணும். எப்போதுமே நம்ம கையில பணம் புரளும். இப்படி நீங்களாக சிந்திச்சு உங்களுக்கு ஏத்த வாக்கியங்களை எழுதணும். சொல்லிக் கொடுத்து எழுதுவதில்லை. இப்படிதான் இது போன்று எழுதிக்கோங்க, இப்படி இந்த மாதிரி எழுதிக்கோங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர, உங்களுடைய லட்சியங்களை நீங்க வந்து வகுப்படுத்தி அழகா எழுதிக்கணும். இப்படி வந்து உங்களுக்கோட தேவைகளை ஒரு கார்ட்டூன் மாதிரி சின்னதா ஒரு படம் வரைஞ்சு, சிம்பிளா இருக்கலாம். அது அடையாளமே தெரியாத ஒரு பொம்மை படம். எப்படி வேணாலும் இருக்கலாம். அதோட ஒரு பக்கத்துல உங்களுடைய பேரு, இன்னொரு பக்கத்துல உங்களுடைய லட்சியங்கள், தேவைகள். அதை எழுதிட்டு அந்த ஒரு வெள்ளத்தால உங்களுடைய பார்வை படும்படியாக காலை எழுந்த உடனே பார்வை படும்படியான இடத்துல ஒட்டிட்டு, நீங்க காலையில தூங்கி எழுந்த உடனே ஒரு நிமிஷங்கள் அதை உத்து பார்த்து அந்த விஷயத்தை மனசு கண்ணில் கொண்டு வந்து மனசுல ஒரு சில வினாடிகள் அந்த எண்ணங்களை ஓட விடணும். அதை வாய்க்குள்ளாரே ஒரு சில முறைகள் படிச்சு பார்த்துக்கணும். உங்களுடைய எண்ணங்களை தினமும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கும். உங்களுடைய லட்சியங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் காலை நேரத்துல. இதன் விரைவாக இந்த மனமானது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு இந்த காரியத்தை எளிமையாக விரைவாக நடத்தி முடிச்சு கொடுத்துரும். உங்களுடைய எண்ணத்தின் ஆற்றலை பொறுத்து, உங்களுடைய விருப்பங்களை பொறுத்து கால அளவுகள் என்பது மாறுபடும். சிறு சிறு விஷயங்களாக இருக்கிற பட்சத்தில் ஒரு சில நாட்களிலே நடந்துரும். ஒரு சில விஷயங்கள் சில மாதங்கள்ல நடக்கும். ஒரு சில விஷயங்கள் சில வருஷங்கள்ல நடக்கும். வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், சில வருஷங்கள் ஆயிடும். வீடு கட்டி முடிக்கவே ஒரு சரியான கால அளவு 1 ஆண்டு காலம்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக கட்டி முடிச்சா 1 வருஷத்துல கட்டணும். அதுக்கு முன்னாடி சில வருஷங்கள் எடுத்துக்கும். நீங்க அதுக்கான பணம் ரெடி பண்ணணும், அதுக்கான சூழல் உருவாகணும், அதுக்கு தேவையான தஸ்தாவேஜுகள் ரெடி பண்ணணும். இதெல்லாமே ஒரு சில வருஷங்கள் எடுத்துக்கும். இல்லை பிளாட்டே இல்லைன்னு வச்சுங்க, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். நீங்கள் பிளாட்டை தேடி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கான தேவையான இடத்துல. அதுக்கப்புறம் பிளாட் வாங்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பணம் கிடைக்கணும், அதுக்கப்புறம் வாங்கணும், அதுக்கப்புறம் அந்த பிளாட் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் சரி பண்ணணும். அதுக்கப்புறமா பணம் வீடு கட்டுவதற்கோ பில்டிங் கட்டுவதற்கோ தேவையான பணத்தை மீண்டும் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் கட்டுமான வேலையை ஆரம்பிக்கணும். அது முடிக்க 1 வருஷமோ 1.5 வருஷமோ ஆகும். அது தடையின்றி கட்டி முடிக்கிறதுக்கான பண தேவை நமக்கு இருக்கணும், பண வரவு இருக்கணும். அதுக்கப்புறம் அதை முடித்து அதுக்கப்புறம் கிரக பிரவேசம் பண்ணி அமைதியாகி நீங்கள் அமர்வதற்குள்ளார வருஷங்கள் எடுத்துக்கும். ஆனால் இதை நீங்கள் இன்னும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாகவே இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி இந்த வரைபடத்தில் வரைஞ்சி தினமும் நீங்கள் அதை பார்க்கும்போது அந்த எண்ணத்திற்கு அதிகமான வலிமை சேர்ந்து அந்த எண்ணமானது நிஜமாக நிகழ்ந்துவிடும். அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் மந்திரம் பண்ணணும், பூஜை பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், எதுவுமே தேவையில்லை. உங்களுடைய தேவையான லட்சியங்களை சிந்திக்கணும். அவ்வளோதான். ஒரு சில நிமிடங்கள் அல்லது குறைந்தபட்சம் 1 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நிமிஷம் வேணாலும் சிந்திக்கலாம், தப்பே கிடையாது. எல்லா விஷயத்துக்குமே இந்த முறை பொருந்தும். ரொம்பவே அற்புதமான முறை. இது சம்பந்தமான இது போன்ற ஒரு சில வீடியோக்கள் நம்ம பதிவில் இருக்கு ஏற்கனவே நம்மளுடைய பிளேலிஸ்டில். இது போன்ற ஒரு பேரு பக்கத்தில் நம்மளுடைய பதவியோட பேரோ அல்லது நம்மளுடைய தேவைகளை எழுதி பார்ப்பது என்பது நெடுங்காலம் தொட்டு இருக்கிற விஷயம்தான். பல பிள்ளைகளும் அறியாமலே செய்கிற விஷயம்தான் இது. அந்த விஷயத்தை நாம் தெரிந்து நமக்கு ஏற்ப வடிவமைத்து நம்ம இதை பயன்படுத்தும் போது சிறப்பான நம்மளுடைய லட்சியங்களை கண்டிப்பாக 100% தடையின்றி நிறைவேற்றி கொள்ள முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எளிமையான இந்த முறையை அனைவருமே அவர்களுக்கு தேவையான லட்சியங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ப இதை வந்து பயன்படுத்தி கண்டிப்பாக வெற்றி அடைந்து தேவைகளை நிறைவேற்றி கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஒரு வெள்ளை பேப்பரில் உங்களை போன்று ஒரு கார்ட்டூன் படம் வரைஞ்சி ஒரு பக்கத்தில் உங்களுடைய பேரும் இன்னொரு பக்கம் அதே தான். அந்த கார்ட்டூன் படத்துக்கு வலது பக்கம் உங்கள் பேர், அதுக்கு ஒரு இடது பக்கம் உங்களுடைய லட்சியம், அல்லது இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் வேணாலும் எழுதலாம்.
உங்களுடைய லட்சியங்களை எழுதி நீங்கள் காலையில் கண் விழித்து பார்க்குற இடத்துல அந்த பேப்பரை ஒட்டி வச்சுட்டு தினமும் எழுந்து ஒரு சில வினாடிகள் முதல் 1 நிமிடம் 1.5 நிமிடம் உங்களுக்கான நேரத்தை பொறுத்து சிந்தனையை அதன் மேல் செலுத்துங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் நீங்கள் செய்கிற வேலை. தினமும் இதை செய்கிற பட்சத்தில் உங்களுடைய லட்சியங்கள் விரைவாக நிறைவேறும். கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அதே சமயத்தில் கன்ஃபார்மாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயமாகவும் இருக்கும். அப்படி இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.